சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி மனோஜ் மேல அவ்ளோ பாசமா இருக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு உங்க அண்ணன பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கண்ணே குடுக்குற அளவுக்கு கூட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அன்பா இருக்கிற பொண்ணுக்கு உங்க அண்ணன் துரோகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. முத்து சொல்றாரு, கிறிஷ் விஷயத்துல நமக்கு ஒரு டவுட் தான் இருக்கு. அதை பத்தின இன்வெஸ்டிகேஷன் நம்ம சீக்கிரமே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. இதுக்கிடையில இப்போ மனோஜ் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாரு. உனக்கு வந்த கஷ்டம் இதோட போகட்டும் அப்படின்னு மனோஜுக்கு ஆரத்தி சுத்துறாங்க விஜயா. முத்து மனோஜ்கிட்ட ஹாஸ்பிட்டலில் அமௌண்ட் கட்டினதுக்கான பில்லை மனோஜ் கையில் கொடுக்குறாரு. என்னப்பா ஹாஸ்பிட்டல் பில் மாதிரி இருக்குது அப்படின்னு வாங்கி பார்க்குறாரு மனோஜ். பில் அமௌண்ட்டை அவன்கிட்ட வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. விஜயா சொல்கிறாங்க, குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தன் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அதுக்கு பணம் கட்டின காசை இவன் திருப்பி கேட்குறான் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை அன்னைக்கு மனோஜ் ஓடி வரும்போது நிறைய பேரை தள்ளி விட்டுட்டு ஓடி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இவரால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு மட்டும் என்னோட வீட்டுக்காரர் பணம் கொடுத்து அனுப்பாமல் இருந்திருந்தாருன்னா இந்நேரத்துக்கு இவருக்கு கண் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்திருக்கவே செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மனோஜ் அண்ணாமலைட்ட இந்த மாதிரி பணம் கட்டினதெல்லாமா இவன் திரும்பி கேட்பான் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அண்ணாமலை சொல்கிறாரு, உன்னால் முடியலன்னா சொல்லு, நாங்கள் கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை இதுக்கு மேலே பெருசாக்காத அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. ஒழுங்கா முத்துவுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ரோகிணி சரியான ஃப்ராடுன்றத முத்துவும் மீனாவும் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.